Hi everyone, welcome to Concept Capsule. My name is Vignesh. நம்ம வந்து physics first chapter பார்த்துட்டு இருந்தோம், electrostatic potential and capacitance. ஓகே, அந்த சாப்டரில் வந்து நம்ம நியர்லி ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே, ஃப்ரம் டுடே இப்போத்துலேருந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் பிரைட்டன் மை பென். ஓகே, திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே guys, ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னாக்கா வி ஜஸ்ட் சா த இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஓகே, அதில் என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்தோம், கரெக்டாக. அண்டு கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தோம். அண்டு நம்ம வேரியஸ் டெரிவேஷன்ஸ்லாம் போட்டோம், கரெக்டாக. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் அந்த U = K Q1 Q2 / Rன்னு வச்சு பார்த்தோம். ஓகே, லேட்டர் நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட், அதுக்கு ஒரு டெரிவேஷன் ஒன்று சால்வ் பண்ணோம். என்ன வந்து V = KQ/R. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன், கரெக்டாக. அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னதுன்னா அது, வெயிட் 1 minute, just 1 minute. ஸோ என்ன பார்த்தோம்னா ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்தோம். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்துட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி கவர்ட் இன் த லாஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இந்த லெசனோட செகண்ட் பார்ட். ஓகே, கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இந்த லெசனோட செகண்ட் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம், ஹவு மச் சார்ஜ் வந்து ஒரு கண்டக்டர் ஸ்டோர் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் வோல்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆகுமா டிக்ரிமெண்ட் ஆகுமா அதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் லேட்டர் லீக்கேஜ் ப்ராசஸ் என்ன, அயனைசேஷன் ஆர் டயலெக்ட்ரிக் பிரேக்கிங்னா என்ன, பிரேக் டவுன்னா என்ன, ஓகே, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னா என்ன, இது எல்லாம் இந்த இப்போ கம்மிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ I guarantee you இந்த டாபிக் இருக்குல்ல, this is one of the toughest topic in this first chapter. ஓகே, இந்த டாபிக் வந்து புரியாத ஒரு சீக்கிரத்தில் இருக்கும். ஓகே, அண்ட் ஐ சேலஞ்ச் யூ, இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா this topic you will be master. ஓகே, இந்த டாப்பிக்கில் நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க. this is very 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 important topic in terms of competitive exams. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஃபேவரட் டாப்பிக்னு பார்த்தா கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான். ஓகே, நிறைய கான்செப்சுவல் கொஷின்ஸ் இருக்குது இதில், நிறைய வெறும் டெரிவேஷன்ஸ் மட்டும் இந்த டாப்பிக்கில் கிடையாது. ஓகே, தெர் ஆர் மோர் தென் டெரிவேஷன்ஸும் தாண்டி நிறைய கான்செப்சுவல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அது வந்து உங்கள் ஈஸியாக உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸால் அதை வந்து சொல்லித்தர முடியாது. ஓகே, ஸோ ஐ சே யூ தட் இந்த டாப்பிக்கில் யூ ஆர் கோயிங் டு மாஸ்டர். ஓகே, ஒன்லி திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஜஸ்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, அண்ட் யூ நீட் டு பி வெரி அட்டென்டிவ். ஓகே, அட்டென்டிவாக இருக்கணும். இந்த வீடியோ வந்து நல்லா காது கொடுத்து கவனிங்க, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஐ ஸ்பீக் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நான் வந்து புக்கில் இருக்க தியரி பார்ட்டெல்லாம் வந்து ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டெல் தட். ஓகே, தியரி பார்ட்டெல்லாம் யார் வேணால் எப்படி வேணால் படிச்சுக்கலாம். ஓகே, மை டியூட்டி இஸ் டு டெல் த கான்செப்ட்ஸ். ஓகே, கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிட்டேன்னா லேட்டர் உங்களோட புக் லாங்குவேஜை படித்து நீங்கள் வந்து அதை ஈஸியாக உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் யூ நீட் டு டூ தட் இஸ் வாட்ச் த வீடியோ கேர்ஃபுல்லி அண்ட் மேக்ஸ் ப்ராப்பர் நோட். ஓகே, ப்ராப்பராக நோட்டை எடுத்துகிட்டு வாங்க. ஐ அஷ்யூர் யூ தட் யூ ஆர் கோயிங் டு மாஸ்டர் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, டு யூ நோ வாட் இஸ் கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்? கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஃபேனில் கெப்பாசிட்டர் இருக்குது, லைட்டில் கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இட்? ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் தட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே லேட்டர் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ என்னென்ன கவர் பண்ண போகிறோங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஓகே, வாட் இஸ் அ கெப்பாசிட்டர்? ஓகே, அண்ட் முக்கியமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லுவேன், கெப்பாசிட்டரும் கெப்பாசிட்டன்ஸும் ஒன்றா? Is capacitor and capacitance same or different? Definitely capacitor is different from capacitant. First நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய பேருக்கு இந்த பேசிக் டிஃப்ரென்ஸே புரியாது. ஓகே, capacitor is different from capacitor. ஓகே, what is capacitor? ஓகே, capacitor is just a device. ஓகே, capacitor is a device. capacitor ஒரு சாதாரணமான ஒரு டிவைஸ். ஓகே, பட் capacitance என்னென்னா இந்த டிவைஸோட ப்ராப்பர்ட்டி இஸ் வாட்? capacitance.
ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக 10th ஹோம்ஸ் லா படிச்சிங்களா, அதில் ரெசிஸ்டர்னு ஒரு வேல்யூ படிச்சிருப்பீங்க. ஓகே, ரெசிஸ்டர் ஞாபகம் இருக்கா? ரெசிஸ்டர் இஸ் அ டிவைஸ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் வாட்? ரெசிஸ்டன்ஸ் வாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் மெட்டீரியல். கரெக்டாக? ரெசிஸ்டன்ஸ் வந்து மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டர் வாஸ் அ டிவைஸ். சிமிலர்லி கெப்பாசிட்டர் வந்து ஒரு டிவைஸ். okay, and capacitance is going to be the property of the material. okay, so இந்த basic difference உங்களுக்கு தெரியணும். okay, இந்த capacitance பற்றி நம்ம லேட்டர் படிப்போம். okay, what is capacitance லேட்டர் படிப்போம். இப்போ இந்த capacitor பற்றி பார்ப்போம். what is capacitor? okay, capacitor is a device தெரிஞ்சு. what will this device do? இந்த device என்ன பண்ண போகுதுன்னா, this device is going to store the charges. okay, இந்த device என்ன பண்ண போகுது, charges ஸ்டோர் பண்ண வைக்க போகுது. okay, now the question arise, நம்ம எதுக்கு charges ஸ்டோர் பண்ணணும்? why should we store the charges? okay, see, charge என்ன பண்ணும்? this is a charge q. what will this charge do? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த சார்ஜ் என்ன பண்ண போகுது, it will release electric field. am I right? லாஸ்ட் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி என்ன? the property of a charge is to release the electric field. am I right or wrong? ஸோ என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? what does this mean? electric field is directly related to energy. you understand? electric field வந்து என்ன பண்ணும், நம்ம potential energy கண்டுபிடிச்சோம் with what? electric field. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ நம்ம சார்ஜை யூஸ் பண்ணி we can have the energy. நமக்கு தேவையான எனர்ஜியை நம்ம சார்ஜ்லேருந்து எடுக்க முடியும். okay, that is what we are going to do by storing the charges. அப்போ நம்ம நிறைய சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா what does this mean? there will be நிறைய electric field, and நிறைய electric field means what? we can store a lot of energy. நமக்கு தேவைப்பட்ட எனர்ஜியை வந்து நம்ம வச்சுக்கலாம். தேவைப்பட்டதோட அதிகமான எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ கெப்பாசிட்டர்னா என்னென்னு ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நவ் திஸ் கெப்பாசிட்டர் ஒர்க்ஸ் வித் வாட்னா இப்போ தான் ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் உங்கள் செல்ஃபோன் சிக்னல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்ஃபோன் சிக்னல்ஸ்லாம் என்ன 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 விதமான வேவில் ஒர்க் ஆகுது? EMW வேவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிக்னல்ஸ், செல்ஃபோன் சிக்னல்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, அண்ட் அதோட வேவ். ஸோ இன்டெரக்டாக நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லேருந்து வர எனர்ஜி, ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி ரெண்டு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இந்த EMW சொன்னோடனே ஞாபகம் வருது, எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எதை யூஸ் பண்ணுவோம்னாக்கா, there is one more எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை one more device which is used to store magnetic field, which is called as inductor. இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இண்டக்டர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் they both are similar. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு, கெப்பாசிட்டர்னா it is going to store what? electric field. and inductor என்ன பண்ண போது, inductor will going to ஸ்டோர் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த சாப்டரில் டீப்பாக படிப்போம். ஓகே, அண்ட் இண்டக்டர் இருக்குது, இண்டக்டன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். இண்டக்டன்ஸ் என்னது? அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லைக் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ பேசிக்ஸ் புரிஞ்சா திஸ் இஸ் கோயிங் டு பி த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னால் ஒரு கிளியர் ஐடியா வந்துச்சு. நான் கெப்பாசிட்டர் எதுலலாம் யூஸ் ஆகும்? கெப்பாசிட்டர் இஸ் யூஸ்ட் இன் யுவர் ஃபேன்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேனுக்கு கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட்? அண்ட் லைட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் DSLR கேமராவில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஓகே யூஸ் பண்ண போகிறோம். நவ் கொஸ்டின் இஸ், எதுக்கு நம்ம கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ், அந்த கெப்பாசிட்டர், DSLR இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபேனில் வச்சுப்போம். எதுக்கு ஃபேனில் யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டர்? என்ன சொன்னேன்? இட் வில் ஸ்டோர் எனர்ஜி. சரியா? கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஸோ ஃபேனில் கெப்பாசிட்டர் வச்சாக்கா நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஃபேன் என்ன ஆகிடுது? ஸ்டார்டட் டு வாட்? ஸ்பின். கரெக்டாக? ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஃபேன் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஃபேனை கூட இப்போ விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. DSLR கேமரா எடுத்துக்கோங்க. யூ ஆர் ஜஸ்ட் கிளிக்கிங் அ பிக்சர். ஓகே, பிக்சர் கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளாஷ் வருது. am I right வரும்? இன்ஸ்டன்ட்லி யூ ஆர் கெட்டிங் அ ஃப்ளாஷ். ஓகே, அட் பாயிண்ட் அந்த ஒரு செகண்ட்க்கு யூ ஆர் கெட்டிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைட். கரெக்டாக? ஸோ இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ என்ன ஆகுது? கெப்பாசிட்டர் கையில் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. என்ன பண்ணி இந்த மொத்த எனர்ஜியும் அட் அ செகண்ட் இது ரிலீஸ் பண்ணிடும். அட் அ செகண்ட் இந்த மொத்த எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் இனஃப் பவர் ஃபார் ரன்னிங் த மெஷின். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னாக்கா,
சார் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து பேட்ரி கூட தான் பண்ண போகுது. am I right or wrong? பேட்ரி கூட தான் எனர்ஜி வச்சுருக்கு, பேட்ரி கூட தான் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் த எனர்ஜி, கரெக்டாக? ஸோ எதுக்கு தேவையில்லாமல் கெப்பாசிட்டர்னு ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்கோம்? only difference between the battery and the capacitor is the rate at which it is going to emit the energy. Okay, நான் என்ன சொன்னேன்னா capacitor is going to have energy, no doubt in that, and battery is also going to have energy in that. Difference is that battery என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எனர்ஜியை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். பட் கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், இதில் இருக்க மொத்த எனர்ஜியும் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணும். அட் அ டைம் இந்த மொத்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேட்டரி அண்ட் கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபேன் போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுத்துரும். ஸோ டக்குன்னு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ டிஎஸ்எல்ஆரில் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹெவி ஃப்ளாஷ் வருது. கிளியர்? ஸோ அண்டர்ஸ்டூடா கெப்பாசிட்டரோட பேசிக் இன்ட்ரடக்ஷன்? கிளியர்? ஐ ஹோப் ஸோ. இப்போ கெப்பாசிட்டர்னு என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் இஸ் தட் எப்படி நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், எனர்ஜியை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஹவு டஸ் இட் ஸ்டோர் த எனர்ஜி? சரியா? ஸோ நமக்கு ஒரு சார்ஜ் பற்றி பார்த்தோம். ஒரு சார்ஜ் வில் ரிலீஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு வாட்? எனர்ஜி, கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி ஒரு கெப்பாசிட்டரில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ண போகிறோம் அண்ட் ஹவு மச் எனர்ஜி கேன் பி ஸ்டோர்ட் இன் அ பாடி? ஓகே, சி கன்சிடர் திஸ் பாடி. சரியா? என்ன சொன்ன கொஷின் புரிஞ்சா? சி இப்போ ஒரு பக்கெட் இருக்குடா. ஓகே, இந்த பக்கெட்டில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே போக முடியுமா? முடியாதுல்ல. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும், பக்கெட்டில் இருக்க தண்ணி ஃபில் ஆகிட்டு the water will start leaking, கரெக்டாக? இந்த கான்செப்டும் இந்த பக்கெட்டோட கான்செப்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்டும் சேம் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு, இந்த வாட்டர் வில் ஸ்டார்ட் ஸ்பில்லிங், கரெக்டாக? லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் அ பர்டிகுலர் கெப்பாசிட்டி டு ஸ்டோர் த வாட்டர். அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் கீப் திஸ் எக்ஸாம்பிள், இந்த வாட்டரோட எக்ஸாம்பிள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே கான்செப்டில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. எப்படி வந்து நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ண போகிறோம், செகண்ட் வந்து ஹவு மச் எனர்ஜி கேன் பி ஸ்டோர்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ எம் கன்சிடரிங் அ பாடி. இந்த பாடியில் என்ன பண்ணிட்டேன், நான் சார்ஜஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகே, இந்த பாடிக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது என்னோடய சார்ஜ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். லெட் திஸ் பி த கண்டக்டர். ஓகே, யூ ஆர் கெட்டிங் அ வாட்? லெட் திஸ் பி த கண்டக்டர். ஓகே, இந்த கண்டக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், ஐ எம் கீப் ஆன் இன்க்ரீஸிங் மை சார்ஜஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே சார்ஜ் போட்ட உடனே ஃபஸ்ட்டு சார்ஜஸை எங்கே போய் டெபாசிட் ஆகும், கண்டக்டரோட சர்ஃபேஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சார்ஜஸ் வில் பி distributed along the surface only. இதோட சென்டர் பார்ட்டில் சார்ஜஸ் இருக்காது. why? because we saw that in a closed surface electric field is 0 inside the surface, கரெக்டாக? அதோட மிட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். ஸோ நம்ம சார்ஜஸை கொடுக்க ஆரம்பித்தோன்னே இது போய் சர்ஃபேஸாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுது, கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் நான் இந்த இடத்துல சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, சார்ஜஸ் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, kq/r². ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இருந்தோம் நமக்கு வாட் இஸ் எவிடென்ட், ஆஸ் வி இன்க்ரீஸ் சார்ஜ் வி வில் கெட் அ லாட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்டாக? ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, சார்ஜு இன்க்ரீஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது. அண்ட் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோமா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுது, kq/r. இந்த டெரைவேஷனும் நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணாக்கா ஒன்று நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் த எனர்ஜி, அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான் பொட்டென்ஷியல். ஓகே, வோல்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம்ல, how much volt it can work. ஸோ பொட்டென்ஷியல். ஸோ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த 2 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஓகே, ஸோ அப்போ இதனால் என்ன யூஸ் இருக்குது, இதனால் என்ன யூஸ் இருக்குது? ஸோ நமக்கு இதனால தான் எல்லா யூஸுமே இருக்குது, சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ ஒரு கண்டக்டரில், அவ்வளோக்கு அவ்வளோ வி கேன் ஹாவ் த எனர்ஜி, கரெக்டாக? ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சுல, திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் க்ரியேட்டட் இன் அ ஏரியா. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆனால் என்ன, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, சார்ஜ் கொடுத்தனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த இம்பேக்ட் ஆன்
this இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் என்ன இம்பாக்ட் இருக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னக்காகும்? பாய் லோகங்கா இது சொன்ன என்னது கேங்ஸ்டரோட ஃபீல்டில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். யாராச்சும் எக்ஸ்டர்னல் யாராச்சும் வந்தாங்கன்னா வெளியூர்காரன் வந்தால் என்ன பண்ணிடுவான்? தூக்கி போட்டுருவானுங்க. கரெக்டாக அதே மாதிரி தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இஃப் யூ ஆர் பிரிங்கிங் அ சார்ஜ், திஸ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். கரெக்டாக அதுக்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? ஈக்குவல் டு F/Qன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிடுச்சு? ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஃபோர்ஸ் யார் மேலேயாச்சும் காட்டணும். கரெக்டாக we know that எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. அப்போ நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்க கண்டக்டர் இருக்குல்ல, இதை சுற்றி என்ன இருக்க போகுது? இதை சுற்றி என்ன இருக்க போகுது? ஆப்வியஸ்லி ஏர் இருக்க போதா? am I right or wrong? கரெக்டில் ஏர் இருக்க போகுது. இந்த ஏரில் என்ன இருக்க போகுது? there will be a lot of atoms in this air. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆட்டம்ஸ் இருக்க போகுது. ஏர்க்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது. ஆட்டமில் என்ன இருக்க போகுது? ஒரு சென்ட்ரல் நியூக்ளியஸ் and the outermost electrons. கரெக்டா? ஸோ என்ன ஆயிடுச்சு? இந்த ஃபோர்ஸ், this force is going to affect this atom. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா this force is going to affect the outermost electron of this atom. clear? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது? ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. that force is going to affect the outermost electron of the atom surrounding the conductor. ஓகே, ஸோ என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் இந்த ஆட்டம் வந்து இந்த ஆட்டமில் இந்த எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, பட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த எனர்ஜி வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சா என்னாகும்? இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குடா. என்ன கண்டிஷன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? either it can repel or it can attract. ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரிப்பல்னு வச்சுக்கிறோம். சரியா? இந்த ஆட்டம் எடுத்துப்போம். ஓகே, இந்த ஆட்டமில் ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆகுது. கரெக்டாக ஒன்று நியூக்ளியர் ஃபோர்ஸ் விச் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் விச் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு. கரெக்டாக இந்த யூனிவர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆட்டமில் இருந்து இந்த எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, லெட் தஸ் கன்சிடர் திஸ் இஸ் த எலக்ட்ரான். ஓகே, இந்த எலக்ட்ரானில் இன்சைட் திஸ் எலக்ட்ரான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ அடிஷ்னலாக இந்த எலக்ட்ரான் மேலே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அ ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட். கரெக்டாக திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டமை விட்டு வெளியே வரணும்னா எந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் வெளியே வரும்? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டா? டெஃபினெட்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கொடுத்தோம்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட ஒன்ஸ் அது அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இட் வில் கெட் removed from this atom. கரெக்டாக அப்போ இந்த ஆட்டமோட நேச்சர் எப்படி ஆகிடுது? பாசிட்டிவ் ஆகிடுது. பிகாஸ் எலக்ட்ரான் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஆட்டம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. சரியா? இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஞாபகம் வந்துச்சா? இந்த எலக்ட்ரான் மேலே ஒன்று ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது. இந்த எலக்ட்ரான் வந்து ஆட்டமை விட்டு வெளியே வரணுன்னாக்கா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட நீங்கள் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணிட்டோம்? நான் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து லெட் அஸ் அஸ்யூம் we are giving 100 நியூட்டன். ஓகே, அண்ட் இந்த கண்டக்டருக்குள்ளே நான் சார்ஜஸ் போட போகிறேன். என்னோட ஒரு சார்ஜை வந்து 1 கூலம் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1 நியூட்டன் இருக்குது. இனிஷியலாக ஒரே ஒரு சார்ஜ் போட்டால் 1 நியூட்டன் எனர்ஜி வருது. கரெக்டாக? ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமாக இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் அதிகம். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த எலக்ட்ரான் வெளியே போகுமா? வெளியே போக ஸ்டில் திஸ் எலக்ட்ரான் வில் பி ஸ்டிக்கிங் டு த கண்டக்டர். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இதில் 1 நியூட்டனுக்கு பதிலாக ஒரு 60 நியூட்டன் சார்ஜ் போட்டுட்டேன். ஓகே, 60 கூலம் சார்ஜ் போட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சு? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 60 நியூட்டன் ஆயிடுச்சு. ஸ்டில் என்னோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் எவ்வளோ? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் 100 நியூட்டன். இப்போயும் இந்த ஆட்டம்லேருந்து இந்த எலக்ட்ரான் வெளியே போகாது. ஓகே, ஒன்ஸ் இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 100 நியூட்டன் கொடுத்துட்டேன். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸும் 100 நியூட்டன் இருக்குது. இப்போ வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் த ஆட்டம். பட் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கூலம் சார்ஜ் கொடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன ஆகிடுது? 101 ஆகிடுது. ஸோ என்ன ஆகிடுச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பிகமிங் ஹையர் தென் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். கரெக்டாக? அப்போ என்ன ஆகிடுச்சு? என்னோட எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ஜம்ப் அவுட் சைட் திஸ் ஆட்டம். ஓகே, அப்போ அவுட் சைட் இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்க இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டமை விட்டு வெளியே வந்துச்சுன்னா இட் வில் கம் அண்ட் ஸ்டிக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ்
கண்டக்டர் கரெக்டாக. இது ஃபுல்லாக பாசிட்டிவ் பாடி, நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பாடி கூட ஸ்டிக் ஆகிடும். ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இட் வில் பி லைங் அரவுண்ட். ஸோ இந்த ஆட்டம் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டாக பிரிஞ்சிருது கரெக்டாக. இதனால் ஒரு பெரிய எஃபெக்ட் நடக்க போகுது. ஓகே, இதிலிருந்து தான் we can answer this question, how much energy can be stored in this, how much charge can be stored in this body வந்து இதிலிருந்து தான் வரப்போகுது. கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால. ஸோ எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ as soon as electric field is higher than strong nuclear force, உங்கள் electron is released. ஓகே, இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் என்ன சொல்லுவோம்? திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as ionization. கரெக்டாக, எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் we call it as ionization. ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு? லீக்கேஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டு திஸ் ஆட்டம் பிகம் பாசிட்டிவ் அண்ட் திஸ் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கோயிங் டு ஸ்டிக் ஆன் த கண்டக்டர். அண்ட் இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த சரௌண்டிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம். இது வந்து 101 கூலம் நியூட்டனுக்கு பார்த்தோம். அதுவே நான் ஒன்று 200 நியூட்டன் சப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? எக்ஸ்ட்ரா சார்ஜ் எவ்வளோ இருக்குது? 200 நியூட்டன் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ 200 நியூட்டன் அப்படின்னா 200 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அண்ட் 200 பாசிட்டிவ் எலக்ட்ரானும் ஆகிடுச்சு. கரெக்டாக, பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டீரியலும் 200. ஸோ இதை சுற்றி என்ன ஆகிடுச்சு? கண்டக்டருக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் போடுறது தான் உங்களோட எய்ம். பட் என்ன ஆகிடுச்சு? கண்டக்டருக்கு வெளியே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சேர ஆரம்பிச்சிடுச்சு. யூ ஆர் கெட்டிங் ஆர் நாட்? ஸோ என்ன பண்ணோம்? நம்ம சார்ஜஸை இந்த கண்டக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா இதுக்குள்ளே நம்ம சார்ஜ் போட்டு இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் போடுறது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஓகே, பட் அப் டு SNF ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் நமக்கு வந்து இதுக்குள்ளே சார்ஜஸ் போட்டால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து மிஞ்ச ஆரம்பிச்சிச்சோ, ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு? நம்ம இதுக்குள்ளே ஒரே ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான் போட ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இதுக்குள்ளே போட ட்ரை பண்ணுறப்ப நமக்கு இதுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரல. இன்ஸ்டட் இதுக்கு வெளியே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து சேர ஆரம்பிச்சிடுச்சு. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் லீக்கிங். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்னென்னா, இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸை ஸ்டிக் ஆச்சுன்னு சொன்னோம் கரெக்டாக. அப்போ இதுக்குள்ளே நம்ம சார்ஜஸ் போட எலக்ட்ரானும் அந்த சார்ஜை வந்து சேர்ந்துரும்ல, புரியுதா? திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வில் பி ஸ்டோர்ட் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. எப்படி வந்து லீக்கேஜ் ஆகும்? இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் சேராதான். ஆக்சுவலி என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? 100 நியூட்டன் கொடுத்தோம் கரெக்டாக. அப் டு திஸ் பாயிண்ட் அயனைசேஷன் நடக்கலை. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு நியூட்டன் கொடுத்தோம். என்ன ஆகிடுச்சு? இந்த ஸ்டேட்டில் வந்து 101 நியூட்டன் ஆகிடுச்சு. அயனைசேஷன் ஹேப்பன். இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வச்சுருக்கீங்க கரெக்டாக. இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான் வில் கெட் கேன்சல்ட் அவுட் இன்சைட். இந்த கண்டக்டருக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் 100 நியூட்டன் ஆக்கிடும் கண்டக்டருக்குள்ளே. ஓகே, கண்டக்டருக்கு வெளியே இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் வில் ஜம்ப் டு இன்சைட் த கண்டக்டர். 101 இருந்தாலும் எவ்வளோ சார்ஜ் எக்ஸ்ட்ரா போடுறீங்களோ அத்தனை எலக்ட்ரான் உள்ளே வந்து திஸ் வில் பிகம் கான்ஸ்டன்ட். 100 நியூட்டனை தாண்டி இன்க்ரீஸ் ஆகாது. பட் அட் த சேம் டைம் வெளியே உங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் சொன்னேன் லீக்கேஜ் அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளுக்குள்ளே சார்ஜ் போட ட்ரை பண்ணுறப்ப வெளியே அந்த பக்கெட் கண்டிஷன் சொன்ன பார்த்தீங்க. வாட்டர் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போகிறது தான் நம்மளோட எய்ம். பட் என்ன ஆகிடுச்சு? வாட்டர் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பக்கெட்டுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. தட் ப்ராசஸ் ஒன்லி இங்கே ஹேப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறமா லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா, we can add charges on a conductor till the ionization energy is reached. ஓகே, இப்போ என்னோடய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? என்ன கேட்டிருந்தேன்? எவ்வளோ நேரம் வந்து நான் வந்து I can hold charges in a given conductor. How much charge can be held in a given conductor na up to the ionization energy. என்னோட ionization energy வரைக்கும் I can hold the charges in this. Okay, once I reach the ionization energy my charge will become constant. Okay, அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கண்டக்டருக்குள்ளே சார்ஜ் ஏறாது. இன்ஸ்டட் கண்டக்டருக்கு வெளியே தான் வந்து சார்ஜ் வரும், which is known as leakage. இது வந்து இம்பார்ட்டண்ட் 1 mark question. சரியா? So we add charges on the conductor till the ionization energy is released. Okay, because after ionization energy positive not found inside but on the outside the conductor. So ionization energy க்கு அப்புறமா உங்கள் சார்ஜஸ் வந்து அவுட் சைடில் சேர ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? ஸோ அட் வாட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னோட அயனைசேஷன் எனர்ஜி நடக்கும்னா மை E ஈக்குவல் டு 3000 volt per mm. ஓகே, அப் டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அயனைசேஷன் எனர்ஜி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, வென் E ஈக்குவல் டு 3000 volt per mm our ionization energy started.
Okay, this E is known as dielectric breakdown. Okay, so dielectric breakdown is that energy, okay, that electric field at which the ionization energy starts and the charge inside the conductor remains constant. Okay, electric field inside the conductor remains constant and obviously நம்மளோட வோல்டேஜ் இன்சைட் த கண்டக்டர் வந்து கான்ஸ்டன்ட். அதுக்கு மேலே நம்மளால் அந்த கண்டக்டரில் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அ கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே ஆகுது. ஓகே, நவ் வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்? கெப்பாசிட்டன்ஸாக என்னென்னு பார்த்துருவோம் இப்போ. ஓகே, சரி, இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி பார்க்குற டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இதில் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வீடியோஸ் வில் பி ஹையர். ஓகே, ஸோ பி பேஷன், பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா யூ வில் கெட் தரோ வித் எவ்ரி திங். சரியா? பப்ஜி டவுன்லோட் பண்ணுவீங்களா இல்லை இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பப்ஜி டவுன்லோட் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுவீங்களா? விச் யூ லைக் த மோஸ்ட்? ஆப்வியஸ்லி பப்ஜி தானே. பப்ஜியோட மெமரி என்ன? 1 GB or 1.5 GB ஐ திங்க். ஸோ கரெக்டாக. ஃப்ரீ ஃபயரோட மெமரி என்ன? 600 MB or சம்திங். ஓகே, எம்பி பெருசாக இருக்கனால தான் உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கு, ஏன்னா இல்லை டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. அதே தான் இங்கேயும். வீடியோட லென்த் அதிகமாக இருந்துச்சா ப்ளீஸ் பி பேஷண்ட் அண்ட் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த வீடியோ பிகாஸ் it's going to have a lot of details in it. Okay, now capacitance. Okay, capacitance. அதுக்கு முன்னாடி I just want to tell you, please subscribe the channel. Okay, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் you can comment here in the comment box and video பிடிச்சிருந்தா you can also like it and definitely share பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. Okay, because I'm not getting that much views on my video, please kindly share that so that I will get motivated என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட முடியும். Okay, so now what is capacitance? கெப்பாசிட்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஆம் ஐ ரைட் ஆரும்? ஸோ என்ன ஆகிடுச்சு, நம்ம கண்டக்டரில் நம்ம சார்ஜஸ் போட்டுகிட்டே இருக்கோமா? ஓகே, கண்டக்டரில் சார்ஜஸ் போடுறோம். இந்த சார்ஜ் வந்து 3 விதம் இருக்குது. ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் கண்டக்டருக்குள்ளே, ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நவ் யூ டெல் மீ, என்னோடய அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறம் என்னோடய சார்ஜஸ் எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது கண்டக்டருக்குள்ளே. கரெக்டாக? ஸோ மை சார்ஜஸ் வில் பி கான்ஸ்டன்ட் ஆஃப்டர் ரீச்சிங் த அயனைசேஷன் எனர்ஜி. கரெக்டாக? அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறம் சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சி, உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தேன். E = KQ/R², V = KQ/R. இந்த 2 ஈக்குவேஷன் பார்த்தோம், பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒன்ஸ் என்ன சார்ஜ் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக, அதே மாதிரி ஒன்ஸ் சார்ஜ் கான்ஸ்டன்ட்னா என்னோட பொட்டென்ஷியல் வில் பி ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறம் என்னோட சார்ஜ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பொட்டென்ஷியல்னு எழுதிக்கலாமா? யூ ஆர் கெட்டிங் ஆர் நாட்? கிளியரில் புரிஞ்சில்ல? ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன் கொண்டு வர போகிறோம், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். ஸோ என்ன சொல்லிட்டேன்? சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பொட்டென்ஷியல்னு சொல்லிட்டேன். யூ கேன் ஈஸிலி ஃபீல் திஸ் அவுட் பிகாஸ் நான் என்ன சொன்னேன், அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ தான் சார்ஜ் போட ட்ரை பண்ணாலும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கண்டக்டருக்குள்ளே வந்து யூ வில் கெட் ஒன்லி அ கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அந்த 100 கூலம் சார்ஜ் தான் இருக்க போகுது. ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இதுக்குள்ளே போட்டாலும் வெளியே வந்து ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் உள்ளே வந்து திஸ் சார்ஜை வந்து 100 கூலம்க்கே மெயின்டைன் பண்ணும். சரியா? ஸோ அதனால் சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வின்னு நான் சொல்லலாம். கரெக்ட்? அதே மாதிரி சார்ஜ் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ். கரெக்டாக? நம்ம இன்க்ரீஸ் பண்ண கண்டக்டருக்குள்ளே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்புறமா தான் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. ஓகே, நவ் வி கேன் சே தட் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. ஓகே, ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் கெட்டிங் அ கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, விச் இஸ் வாட்? சி, okay, this is what an important concept, capacitance. Capacitance க்கு என்ன ஃபார்முலானா Q/V. okay, capacitance is equal to charge per unit volt. okay, so this is an important formula for capacitance. okay, இப்போ உங்களுக்கு capacitance-க்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு, சார்ஜ் வோல்ட் அண்ட் சார்ஜ் பொட்டன்ஷியல் அண்ட் capacitance-க்கு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் கிடச்சிருச்சு. okay, now my question is, capacitance எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? what does capacitance depends on? இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, capacitance வந்து Q and V-ல டிபெண்ட் பண்ணியிருக்கா? if yes, just answer me in the comment box. okay, definitely not. capacitance is not at all dependent on Q and V. okay, நீங்கள் கேட்கலாம் எப்படின்னா, இப்போ தானே சார் போட்டிருக்கீங்க C = Q/V போட்டிருக்கீங்க, C is directly proportional to Q. அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். அதுக்கு தான் இந்த ரிலேஷனாக? நோ, capacitance is not the dependent on charge and voltage. எதுக்குன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, see, first of all, capacitanceங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் டெல்லிங்? கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம்ஸாக படிச்சிங்களா, V = IRன்னு படித்தோம். ஓகே, ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V/I.
So can you say resistance is directly proportional to voltage and resistance is directly proportional to current? No, you cannot say that, right? Resistance oda value வந்து current increase பண்ணா increase ஆயிட்டே போச்சா? இல்ல, resistance was dependent on rho L by A. Am I right or wrong? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? Resistance was dependent on what? Rho L by A. This is what? Resistor oda value வந்து rho L by A, கரெக்டா? ஸோ என்ன எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? லென்த், ஏரியா அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டி, ரெசிஸ்டிவிட்டியோட ப்ராப்பர்ட்டி, கரெக்டா? அது மாதிரி தான் இதுவும். ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல், நாட் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் Q அண்ட் V. ஓகே, ஸோ இதுவும் வந்து என்ன இருக்க போது, நம்ம கெப்பாசிட்டன்ஸும் நம்ம மெட்டீரியலோட சைஸை பொறுத்து, நம்ம மெட்டீரியலோட ஷேப்பை பொறுத்து நம்ம கெப்பாசிட்டன்ஸும் வந்து டிபெண்டாக இருக்கும். ஓகே, நவ் வி வில் டிரைவ் தட். ஓகே, அது எப்படி வந்து ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து எப்படி டிபெண்டாக இருக்குன்றதை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரம் திஸ் ஃபார்முலா நமக்கு கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன? சார்ஜோட யூனிட் கூலம், வோல்ட், பொட்டன்ஷியலோட யூனிட் வந்து வோல்ட். ஸோ கூலம் பர் வோல்ட் தான் வந்து கெப்பாசிட்டன்ஸோட யூனிட். ஓகே, ஸோ ரெசிஸ்டருக்கும் வந்து என்ன பார்த்தோம், ரெசிஸ்டரோட யூனிட் என்ன பார்த்தோம், ஹோம். அந்த சயின்டிஸ்ட்டை நம்ம ஹானர் பண்ணுற மாதிரி ஹோம்னு படித்தோம். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபேரடேன்னு சொல்லலாம். ஓகே, இன் ஆர்டர் டு honor the scientist who invented this, we call it as Faraday, F, capital F ன்னு சொல்லுவோம். சரியா? Now from this we can say the definition of capacitance. Okay, capacitance of a conductor என்னன்னு கேட்டாக்கா, for one voltage how much charge can you store is known as capacitance. Okay, இப்போ இது தியரி புக்கில் எப்படி எழுதியிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக இதுதான் அர்த்தம். for one voltage of for one voltage எவ்வளோ சார்ஜ் உங்களால் வந்து அந்த கண்டக்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியுதோ that is known as capacitance. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ்லாம் புரிஞ்சா? வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்னு புரியுதுல்ல? நான் ஒரு பேசிக் ஒரு 2 நியூமரிக்கல்ஸ் பார்த்துருவோம். சி, விச் இஸ் பெஸ்ட் கெப்பாசிட்டர்? இது மூணுத்தில் வந்து நீங்கள் எனக்கு வந்து எது பெஸ்ட் கெப்பாசிட்டர்னு சொல்லணும். 10 ஃபேரடேவா, 100 ஃபேரடேவா, இல்லை 1000 ஃபேரடேவா? விச் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் கெப்பாசிட்டர்? டெஃபினெட்லி வாட்? 1000 ஃபேரடே. பிகாஸ் என்னோட 1 வோல்டேஜ், ஓகே, கெப்பாசிட்டரோட ஃபார்மில் என்ன சொன்னேன்? C = Q by Fன்னு சொன்னேன். சாரி, Q by Vன்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஃபார் 1 வோல்டேஜ் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, இது 1000 கூலம் சார்ஜ் கொடுக்குது. C = Qவில். ஸோ ஃபார் 1 வோல்டேஜ் 1000 கூலம் சார்ஜ் கொடுக்குது. அப்போ இதுதான் பெஸ்ட்டு எனக்கு கெப்பாசிட்டரில். அதே மாதிரி இது பார்த்தோம்னா 1 வோல்டேஜுக்கு ஜஸ்ட் 100 ஃபேரடே தான் கொடுக்குது, அதாவது 100 சார்ஜ் தான் கொடுக்குது. அதே மாதிரி இது வந்து 10 சார்ஜஸ் தான் கொடுக்குது. ஸோ பெஸ்ட் கெப்பாசிட்டர்னு பார்த்தா இதுதான், ஏன்னா நிறைய சார்ஜஸ் கொடுக்குது. ஓகே, கெப்பாசிட்டர் வந்து இன்னொரு குவான்டிட்டியில் ரொம்ப டிபெண்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவான்டிட்டி எதுனா வோல்டேஜ். ஓகே, உங்கள் வோல்டேஜை பொறுத்து உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரொம்பவே ஹைலி டிபெண்ட்டாக இருக்க போகுது. எப்படின்னா இந்த சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த மூணுத்தில் விச் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் கெப்பாசிட்டர்? 10 ஃபேரடே ஃபார் 0.1 வோல்டேஜா, இல்லை 20 ஃபேரடே ஃபார் 10 வோல்டேஜா, இல்லை 100 ஃபேரடே ஃபார் 100 வோல்டேஜா? இந்த கேஸில் வந்து எதில் வந்து அதிகமான சார்ஜ் கிடைக்கும்? திஸ் ஒன். பிகாஸ் இது வந்து 10 ஃபஸ்ட்டு எவ்வளோ சார்ஜ் வருதுன்னு கால்குலேட் பண்ணுவோம். 10 / 0.1 என்னது 100 சார்ஜஸ் வருது. ஓகே, ஜஸ்ட் 0.1 வோல்டேஜ் கொடுத்தாலே என்ன ஆச்சு, இது 100 சார்ஜஸ் கொடுக்குது. கரெக்டாக? இது வந்து 10 வோல்டேஜ் கொடுத்தா தான் 2 சார்ஜ் கொடுக்குது. இது வந்து இன்னும் மோசம், 100 வோல்டேஜ் கொடுத்தா தான் ஒரே ஒரு சார்ஜ் கொடுக்குது. ஸோ டெஃபினெட்லி விச் இஸ் பெஸ்ட்? திஸ் ஒன். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், நம்ம வோல்டேஜை பொறுத்து நம்ம கெப்பாசிட்டரோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கெப்பாசிட்டர். கரெக்டாக? ஸோ இந்த பொட்டென்ஷியல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. ஓகே, நான் வந்து பொட்டென்ஷியல் வந்து ஓகே, அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த சின்ன எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கவனிங்க. திஸ் இஸ் அ பக்கெட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ பக்கெட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஃபஸ்ட்டு 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் போடுறேன். 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் போட்டால் இவ்வளோ ஹைட் வருது. இதில் ஃபஸ்ட்டு 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் போட்டால் இந்த சின்ன ஹைட் வருது. ஓகே, இன்னொரு 10 லிட்டர் வாட்டர் போடுறேன், இல்லை இவ்வளோ ஹைட் போயிடுச்சு. இதில் வந்து இதுலேயும் அதே 10 லிட்டர் போட்டால் எனக்கு வந்து செகண்ட் லேயர் வந்துருச்சு, இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஓகே, இன்னொரு 10 லிட்டர் போட்டுறேன், என்ன ஆகிடுச்சு, இப்போ லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கண்டெய்னரில். ஓகே, நான் இதில் இன்னொரு 10 லிட்டர் வாட்டர் போடுறேன், இதில் ஸ்டில் இட் கேன் ஸ்டோர் வாட்டர். ஓகே, ஸ்டில் இதில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியுது. அப்போ இல்லை ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ ரைட் ஆர் ராங்? ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப சீக்கிரமாக இல்லை பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் இதில் எப்படி ஆகிடுச்சு, நான் வாட்டரை போட பொட்டென்ஷியல் கொஞ்சம் கம்மியாக தான் ஏறிட்டு இருக்கு. அதனால் இன்னும் நிறைய என்னால் வாட்டர் போட முடியுது. கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம சார்ஜ் போட
நம்ம பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் அ குட் வாட் கெப்பாசிட்டர். நம்ம சார்ஜ் போட பொட்டன்ஷியல் வந்து ஸ்லோ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகணும். தட் இஸ் வாட் வி நீடு. கரெக்டாக? ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். சிமிலர்லி நம்ம கண்டக்டரில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி வந்து இந்த கேஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு ஈக்குவேஷனை போட்டு காமிச்சேன். V is directly proportional to Q. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பொட்டன்ஷியல் ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் கெப்பாசிட்டர். ஓகே, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமாக நம்மளால் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே இந்த பக்கெட் ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இன்னும் நிறைய ஸ்டோர் பண்ண முடியல. பட் இது ஸ்லோவாக ஃபில் ஆனதுனா நம்மளால் நிறைய வாட்டர் ஸ்டோர் பண்ண முடிஞ்சு. அந்த மாதிரி தான் நம்ம பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we cannot store a lot of charges in the conductor. ஓகே, we can only store a minimum amount of charge. ஒருவேளை நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா we can easily store a lot of charge into the conductor. Okay, so அப்போ which is a better capacitor? Which has less voltage and more charge. Okay, so which is a better capacitor ன்னு கேட்டாக்கா which it should have less voltage and more charge. Clear? Okay, நான் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஜஸ்ட் இது வரைக்கும் ஒரு சின்னதாக ரீகேப் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்களும் பாஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் இன்னொரு 10 to 15 minutes வீடியோ இருக்குது. யூ கேன் பாஸ் இட் அண்ட் ஹாவ் அ பிரேக். ஓகே ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுவோம். சரியா? சி ஹியர், கெப்பாசிட்டர் பற்றி படித்தாச்சு, என்ன பண்ண போகுதுன்னு படித்தாச்சு, எல்லாமே கிளியர். ஓகே, நம்ம இப்போ கிளியர் ஆகிட்டோம். நம்ம மெயின் மோட்டிவ் என்ன? வி நீட் எனர்ஜி. எனர்ஜி வேணால் என்ன பண்ணும், இதுக்குள்ளே நிறைய சார்ஜஸ் போட்டு வச்சா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் எனர்ஜின்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய வருதுன்னு தெரியும். கரெக்டாக? மை கொஸ்டின் இஸ் தட், ஓகே, மை கொஸ்டின் இஸ் தட் எப்படி நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க? தட் இஸ் மை கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல தான் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட இன்ட்ரொடக்ஷன் வருது. இன்ட்ரோ தலைவர் இப்போ தான் உள்ளே வரப்போகிறார். சரியா? இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு புரியாது. ஜஸ்ட் லிசன். ஸோ என்னென்னா, இப்போ எனக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது பற்றிலாம் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நான் சயின்டிஸ்ட் ஆர் ரியலி கன்ஃபியூஸ்ட். வை? பிகாஸ் இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எனர்ஜி கிடைக்குது, என்னால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணவே முடியலையே. ஐ நீட் அ மீடியம் டு ஸ்டோர் திஸ் எனர்ஜி. கரெக்டாக? பிகாஸ் இப்போ இது ஒரு சார்ஜ். ஓகே, திஸ் சார்ஜ் வில் ஹேவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த ஆல் இஸ் டைரக்ஷன். கரெக்டாக? அப்படியே பரவி கிடக்க போகுது. இந்த சார்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பரவி இருக்க போகுது. இந்த மாதிரி பரவி இருக்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நீ வந்து கேப்சர் பண்ண போகிற? ஹவு யூ கோயிங் டு ஹோல்ட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? இப்போ இந்த கண்டக்டர் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக எனர்ஜி போட்டாச்சு, சார்ஜஸ் போட்டாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் இப்போ இப்படி பரவுது. ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்கள் எப்படி வந்து கேப்சர் பண்ண போகிறீங்கன்னு தான் இன்றைக்கி டாபிக். ஓகே, ஸோ எப்படின்னாக்கா சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறமா தே கேம் இன் டு அ கன்க்ளூஷன். ஓகே, நவ் ஐ கேன் ஈஸிலி ஸ்டோர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ. எப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 பிளேட் எடுத்துக்கோங்க. லெட் திஸ் பிளேட் பி பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, அண்ட் இங்கே இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க. லெட் திஸ் பிளேட் பி நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்த பிளேட்டுக்கு நடுவில் ஐ கேன் ஸ்டோர் த வாட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பிளேட்டை தாண்டி போகாது. இப்போ இந்த பிளேட்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த பிளேட்குள்ளே என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்ஃபைன் பண்ணிவிட்டேன். ஐ கேன் யூஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் மை எனர்ஜி. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட இன்ட்ரோ வருது. ஓகே, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னால் ஒன்றோட ஒரு சிம்பிள் எக்யூப்மெண்ட் ஃபார் ஸ்டோரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆர் இட் இஸ் அ சிம்பிள் எக்யூப்மெண்ட் ஃபார் ஸ்டோரிங் த எலக்ட்ரிக் எனர்ஜி. எப்படின்னா, இட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் அண்ட் இட் வில் ஹாவ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். பேரலாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பேரலாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் 3 dimensionல் இருக்குது. இது ஒரு பிளேட் பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து there will be a layer. இதுக்கு வந்து சும்மா அப்படியே ஒட்டி வச்சாலும் என்ன ஆகிடும், பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து நியூட்ரல் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒட்டியும் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு லேயர் வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். ஓகே, அந்த என்ன லேயர்ன்ற அப்புறம் பார்ப்போம். அந்த லேயருக்குள்ளே வந்து சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது சார்ஜஸ் சொல்லக்கூடாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்டோர் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகுதுனாக்கா எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ லாஜிக்கலாக யோசிங்க. இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D. ஓகே, இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D. இந்த பிளேட்டோட ஏரியா வந்து என்னது A. ஓகே, இப்போ எனக்கு இதுக்குள்ளே நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணணுன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும், நிறைய இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் should be larger or lesser in order to store a lot of energy. நல்லா யோசிங்க. எனர்ஜி எப்படி இருக்க போகுது, டிஸ்க்ரீட்டாக இப்படி பிரிய போகுது.
ஓகே, இப்படி பிரியும் போது நான் பிளேட்டை தூரம் வச்சுட்டேன்னா என்ன ஆகும், என்னோடய எனர்ஜி வந்து மேலே போயிடும், பாதி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேலே போயிடும். கரெக்டாக, கொஞ்சம் தான் வந்து கான்டாக்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், என்னோடய பிளேட்டை வந்து நான் ரொம்ப க்ளோஸாக வைக்கணும். க்ளோஸர் ஐ கீப் மை பிளேட், அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வந்து எனர்ஜி வந்து எஸ்கேப் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எஸ்கேப் ஆகாது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கன்வர்ஜிங் நேச்சர் இல்லை டைவர்ஜிங் நேச்சராக இருக்க போது. ஸோ நான் என் பிளேட்டை எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வரணும், அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேப்சர் ஆகும். கரெக்டாக. ஸோ இந்த டி வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த பிளேட் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? எவ்வளோக்கு எவ்வளோ ஏரியா பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன நிறைய எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏரியா வந்து அதிகமாக இருக்கணும். சரியா? ஸோ D is less, energy is more, and area is bigger, energy is more. ஓகே, ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பேசியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை சூப்பராக வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்துருவோம். வித் தட் இன்றைக்கி லெக்சர் முடிச்சிடலாம். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், 2 parallel plate கெப்பாசிட்டர் எடுங்க. ஓகே, ஐ மீன் 2 parallel plate எடுங்க. ஒன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலிமெண்ட் வந்து அவுட் சைடில் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் சைடு இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் எடுத்தோன்னா இதை சுற்றி என்ன ஆக போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடு இப்படி இருக்க போகுது, இந்த சைடும் அவுட் சைடில் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ்னு எடுத்தோன்னாக்கா நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் இங்கே இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி டுவர்ட்ஸ் திஸ் பிளேட். கரெக்டாக, இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டோம். கரெக்டாக. ஸோ டியூ டு த பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வரப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், σ/2ε. ஓகே, எங்கே பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ சர்ஃபேஸ் பார்த்தோம்ல. சர்ஃபேஸில் இன்ஃபைனைட் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு டிரைவ் பண்ணும், E = σ/2ε0. கரெக்டாக. சிமிலர்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் என்னது, E2 = σ/2ε0. நான் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கேன். ஏன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் இருந்தாலும் இது வந்து பாசிட்டிவ் தான், இதுவும் வந்து பாசிட்டிவ் தான். எதுக்குன்னு நம்ம ஆல்ரெடி வந்து கிளியராக பார்த்துருக்கோம். லாஸ்ட் சாப்டரில் போய் பார்த்துருங்க. ஓகே, ஸோ டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு σ/2ε0, டியூ டு நெகட்டிவ்லி சார்ஜ் σ/2ε0. ஸோ இப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு நடக்குது இங்கே. கரெக்டாக. ஒரு இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக. இது ரெண்டுத்துக்கும் டேரெக்ஷன் எப்படி இருக்குது, டேரெக்ஷன் வந்து டுவோர்ட்ஸா இல்லை ஆப்போசிட்டா? டேரெக்ஷன் இஸ் டுவோர்ட்ஸ் them. கரெக்டாக. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, E1 + E2 வருமா இல்லை E1 - E2 வருமா? நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருந்துச்சுன்னா E1 - E2 வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவோர்ட்ஸில் இருந்துச்சுன்னா E1 + E2 வரும். சரி, இப்போ இந்த கண்டக்டருக்குள்ளே பாருங்கள், கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ்னாலே இந்த டேரெக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த கண்டக்டருக்குள்ளே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், net electric field will be E1 + E2. கரெக்டாக. புரியுதா ஏன் E1 + E2 போடுறோன்ட்டு? ஸோ σ/2ε0 + σ/2ε0 = E = what, σ/ε0. ஸோ இப்போ ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உங்களோட சிக்மாக்கும் எப்சிலோனாட்டுக்கும். சிக்மானா என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. கரெக்டாக, கிளியராக? ஸோ இன்னொரு விஷயம், E அண்ட் Vக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், பொட்டென்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ரிலேஷன் தெரியும். E = what, V = EDன்னு படித்தோம். கரெக்டாக, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். W = இன்டெக்ரல் EDR படித்தோம்ல. ஸோ அதுலேருந்து we can say that V = potential = E into Dன்னு சொல்லலாம். ஓகே, E into D. now ஓகே, இது W = EDRன்னு பார்த்தோம், பொட்டென்ஷியல் = EDRன்னு பார்த்தோம். கரெக்டாக. ஸோ we can say V = EDன்னு சொல்லலாம். now see, ஈயோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சி வச்சோம். கரெக்டாக. இப்போ தான் ஜஸ்ட் நவ் வி டிரைவ்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இ. கரெக்டாக. ஈயோட வேல்யூனா σ/ε0. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் இயர். V = σ/ε0 into D. இந்த சிக்மானா என்ன சொன்னால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மாக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், சிக்மா = சார்ஜ் பர் யூனிட் ஏரியான்னு பார்த்தோம். கரெக்டாக. ஏன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பார்த்து பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் V = Q/A. சிக்மாக்கு பதிலாக Q/A divided by ε0 into D. ஓகே, அண்ட் we know that V = Q/C. C = இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், என்னது, C = V/Qன்னு பார்த்தோம். கரெக்டாக. அந்த மாதிரி Vக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் Q/C. எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட். எவ்வளோ சூப்பரான ஒரு ரிலேஷன் வரப்போது பாருங்கள். ஸோ V = Q/Cன்னு போட்டாக்கா Q D/A ε0 இருக்குது, Q கேன்சல், C = A ε0 DC. எவ்வளோ சூப்பர்பான ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்குப்பாங்க. C = A ε0 D. ஓகே, R = ρL/A. ஓகே, இதுக்கும் ஒரே மாதிரி சிமிலாரிட்டி இருக்கா? இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு அண்ட் ரெசிஸ்டிவிட்டிக்கு ரிலேஷன். அதே மாதிரி தான் இது வந்து கெப்பாசிட்டன்ஸுக்கும்
permittivity relation. Okay, from this it is very clear that capacitance is dependent only on the area and the distance between the plate. Okay, இது ரெண்ட பொறுத்து தான் உங்களுக்கு capacitance இருக்கு. இந்த E0 என்றது என்னன்னா permittivity of air என்ன பண்ணனும் 8.85 into 10 power minus 12 போட்டோம், which is a constant. Okay, so this is the value for capacitance. So capacitance ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், ரெசிஸ்டிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சாச்சு. Okay, so from this formula we can say capacitance is dependent only on area and displacement. Okay, clear? Displacement is the distance between them. Clear? I hope so. இன்னைக்கு கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக டீப்பாக பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். கொஞ்சம் பெரிய லெக்சர் தான், பிகாஸ் திஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ கண்டிப்பாக அதை டீப்பாக பார்த்தாகணும், அப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே புரியும். ஐ ஹோப் ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ with your friends, because சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா I can do a really good job. Okay, with this we will end the video here. இன்னைக்கு வீடியோ நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா you can comment how was the video, and in case உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can join the WhatsApp group. Okay, நான் WhatsApp group கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். I also added the link in the comment box. Okay, you can watch that, and உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சுன்னா, இன்ஃபேக்ட் இதோட நோட்ஸ் வேணும்னா you can come in that group and you can get the notes for this chapter. Okay, thank you so much. Good day.